வாங்க சிவா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். காலையிலேயே ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. நான் காலையிலேயே வந்து இன்னைக்கு அத்திப்பால் வாங்கினேங்க. அத்திப்பால் 2 நாளாக அந்த சைடு சுற்றிட்டே இருந்ததா. சரி என்னதான் அந்த அத்திப்பால் அப்படின்னு பார்க்கலாம் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். அதோ குடிச்சா கை கால் வலி மூட்டு வலி எல்லாம் நல்லா தான். யூடியூப்ல போட்டால் ஒன்றும் பெருசாக வரல. இருந்தாலும் அது எப்படி இருக்குங்க பார்க்குறேன் வாங்கியிருக்கேன். அதை அப்படியே வந்து காட்டுறேன். அப்புறம் இவன் ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுருவோம். ஸ்நாக்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்கூலுக்கு போக மாட்டாரான். எப்படி செய்கிறான் பார்த்தீங்களா? அங்கே அவங்க கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. போலாமாப்பா? சிவனே இருமா. இதாங்க சிவாவோட ஸ்நாக்ஸ். 4 திராட்சை 10 ரூபா போட்டு கொடுத்துருவோம். ஆனால் அங்கே சாப்பிட மாட்டான். வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவான். ஸ்நாக்ஸ் இல்லாமல் பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டானா. ஆமாம் அவ்வளோதாங்க கிளம்பியாச்சு. சிவாவை கொண்டு விட்டுட்டு வந்து அடுத்தது இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது இன்னைக்கு. அதெல்லாம் இது பண்ணணும். சும்மா குடிக்கிற மாதிரி அந்த அத்திப்பழம் வாங்கிட்டு போய் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சோண்டு துப்பிட்டா கீழே குடிக்க முடியல. மோசமா இருக்குது. அது எந்த டேஸ்ட்னே சொல்ல வரல. அது மட்டும் இல்லாம சிவாவுக்கு கொஞ்சம் கூட என்னமோ அந்த இது வரல. எப்படி சொல்றது, பயங்கிறது வரலங்க. டீச்சரை பார்த்தா குட் மார்னிங் சொல்ல மாட்டான், சாயங்காலம் பாயம் சொல்ல மாட்டான். இல்லையே குட் மார்னிங் சொல்றா அப்படின்னு மண்டையிலே வைக்கிறாங்க. உள்ள போறோம் யாரு வச்சா வைக்க சும்மா அப்படியே திருந்தவே மாட்டான். அவன் என்ன சொன்னாலும் அவன் ஒரு கண்ட்ரோலுக்கே வர மாட்டாங்க. கிட்டத்தட்ட என்ன மாதிரி சின்ன வயசுல நான் அப்படியே யாரும் சொல்றதும் கேட்க மாட்டேன். பைத்திய மாதிரி சுத்திட்டு இருப்பேன். இப்பயும் கேட்க மாட்டேன் தான். இருந்தாலும் அது அவங்கவுங்க விருப்பம். அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அவங்க தான் கொஞ்சம் அறிவாளியா இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்வாங்க. நுயர்ஸ் வேணுந்தாங்க 10 நாளாக வாங்கவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அரிசியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பண்ணி காலைல கொட்ட ஆரம்பிச்சிட்டா. பழைய சாதம் ஒரு 10 நாள் காய விட்டாச்சு. நீ தான் வேணும். நுயர்ஸ் சாப்பிட்டு வேற எதுவும் சாப்பிட பிடிக்கல. சாதாரணமா இந்த அரிசி சாப்பிட்டாலும் பெருசு பெருசா சாப்பிட்ற மாதிரி. நுயர்ஸே சாப்பிடக்கூடாது. பழைய சோறு மீந்து இருக்குங்க. நானும் சாப்பிடக்கூடாது. பாப்பாவுக்கு சளி பிடிக்கும்ங்கிறதுனால இத்தனை நாள் சாப்பிடல. எப்பயாவது சாப்பிடுவோம். அதுவும் இல்லாம தண்ணி ஊற்றி வச்சாலும் இந்த வெயில் நாளுக்கு அதுக்கும் உடனே ரொம்ப இதாகிடும். அதனாலதான் இனிமேல் லிமிட்டா வச்சுக்கன்னு சொல்லியிருக்கேன். அதனாலே வாங்கல. ஏன் அது 1000 ரூபாய் 26 கிலோ போட்டு வாங்கி அதை ஏன் இப்படி தூக்கி போடுற ரேஷன் அரிசி வெடி அப்படின்னு சொல்லி பையனுக்காக ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்காக தான். அதுக்காக செஞ்சு இருந்தாலும் எங்களால செட் ஆகல. ரேஷன் அரிசி சாப்பிட்டா பசி உடனே இறங்கிடுது. ஆனா அந்த ஒரு திருப்தி இல்லை. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா அந்த நொய்யை சாப்பிட்டு பழகிடுமா. அதெல்லாம் செருப்பு எடுத்து வரும்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்தேன். போனதுதான் போனாங்க. சரி பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டோன்னா ஒரு 4 சட்டை எடுத்துட்டு வந்துட்டேன். சட்டை பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருந்தது வீடியோக்கு எல்லாத்துக்குமே. அதனால போயிட்டு ஒரு 4 சட்டை எடுத்துட்டு வந்தேன். 4 சட்டை 1000 ரூபாயாங்க. கலர் எதுவும் இல்லாத கலர் தான் நல்லா இருக்கும். அதே வந்து மைண்ட் இல்ல. சிவாவை விட்டுட்டு எடுக்கிறமே நான் அவனுக்குமே இது பண்ணிருக்கான். அங்க கிடைக்கல சைஸ் ஏற்ற மாதிரி ரொம்ப ஹெவி ரேட்டா இருக்கு. இதான் ஆன்லைன்ல தான் பார்த்து சிவாவுக்கு எடுக்கணும். ஃபுல்லாய்க்கா அந்த மாதிரி எடுக்கணும். இப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கா. அது எப்படி இருக்குன்னு பாருங்க. காலையில இருந்து ரெடி ஆகாம உட்காந்துருக்கேன். அதை போட்டுருக்கலாம். ஆமா இவங்கள வச்சுக்கிட்டு குளிக்க இங்க இருந்து அந்த சந்து உள்ள போறாங்க மேடம். நவுந்து அங்க போயிடுறாங்க. சிலிண்டருக்கு அடியில போய் கிடக்குறான். சிவா வர விட்டுருங்க. டைம் போனதே தெரியலங்க. மணி 2 ஆயிடுச்சு. மேடம் கண்ணாடியில பார்த்தா அவங்கள பார்த்தா அவங்களே சிரிக்கிறாங்க. கண்ணாடி பார்க்கணும்னு சொல்லுவாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னம்மா அவ பாக்குற மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க. அதனாலே அவ பாக்குறா. பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு சில வந்து ஊருக்கு வெளியில அங்கங்கன்னு சுத்துறீங்க குழந்தைய வச்சுட்டு. வெய்ய டைம்ல ஏதோ உடம்பு சரியில்லாம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து எப்போ பார்த்தாலும் என் கஷ்டம் புலம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்பெல்லாம் ரீசெண்டா அது மாதிரி எதுவும் நான் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. ரீசெண்டா எதுவுமே சொல்லவே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ கஷ்டத்தை வெளில சொல்லி அது என்னோட கஷ்டமும் தீர போறதில்ல. அது இருக்க டிப்ரெஷன் தான் அதிகமாகும். அதனால அது எதையும் சொல்றதே கிடையாது. ஊருக்கு சுத்துறோம்னா முக்கியமான விஷயத்துக்குலாம் போய் தான் ஆகணும். இந்த வளைகாப்பெல்லாம் தள்ளி போட முடியாது. இவங்களை விட்டு நான் போக முடியாது. ஃபேமிலியோட போகணும். அது இல்லாம இவங்களும் வீட்டுல தனியா இருந்தா செட் ஆகாது, பிடிக்காது. எப்பவுமே வீட்லயே அடைஞ்சு கிடக்குறேன்னா மெயினா ஊருக்கு எல்லாம் போனா வருவாங்க. கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு ஒருக்க 3 மாசத்துக்கு ஒருக்க தான் வீட்டை விட்டே வெளியில போவேன். அதனாலதாங்க போயிட்டு வந்தோம். மற்றபடி எல்லாம் வந்து முன்ன மாதிரிலாம் இப்பெல்லாம் எதுவும் புலம்புறங்க. எனக்கே தெரிஞ்சு போச்சு. வேஸ்ட் புலம்புறது. என்னால முடியுமோ அதை பண்ண ட்ரை பண்ணிட்டு போக வேண்டியதான். அவன் நல்லா ஏன் வெளில போறான் என்னால. அதனால சொன்னாங்க. அப்புறம் இப்ப ஊருக்கு போகாம இருக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா திருவிழா வருது. அதுக்காக நாங்க ஊருக்கு போய் தான் ஆகணும். போயிட்டு சும்மா 2-3 நாளா இருந்துட்டு வரணும். அவங்கள பார்த்தா அவங்களே பேசிக்கிறாங்க. செல்ஃபில தான் வீடியோ எடுக்கிறோமா, அதனால பேசிக்கிறாங்க. சொல்லுங்க எதை சொல்லுங்க மேடம். இங்க போட்டிருந்தா போய் கிடக்குறாங்க. குப்பரை அடிச்சுக்கிட்டு தான் கிடக்குறாங்க. அவரு என்ன சொல்றது, இவள கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கஷ்டம் தான். அவ்வளவுதாங்க. இனிமேல் வீடியோவே எடுக்க தோணல இன்னைக்கு. ஏன்னா ரொம்ப வேலை அதிகம். போயிட்டு வந்தேன், சட்டை எடுத்துட்டு வந்தேன். இங்கெல்லாம் போயிட்டு சிவாவை கூப்பிட்டு வந்து கொடுத்துட்டு அடுத்து திரும்ப கிளம்ப வேண்டியதான். இன்னொரு வீடியோலாம் மீட் பண்ணலாம். பாய்ங்க.